பார்க்க போறது வித்தியாசமான பஞ்சாபி சோலை பட்டூராவோட நம்ம தொட்டு சாப்பிடுவோம். கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, இதை நம்ம செய்ய போறது. கொண்டக்கடலையில நம்ம நார்மலா சுண்டல் செய்வோம், நம்மளோட தமிழ்நாடு வெரைட்டி. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது பஞ்சாபி பட்டூராக்கு தொட்டு கொடுப்பா, சோலை கொடுப்பா. சோலைன்னாக்கா கொண்டக்கடலை சிக் பீஸ். நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நார்மலா நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கிரேவி. சொல்ல மறந்துட்டேன், நீங்க பூண்டு விரும்பல அப்படின்னா இதை ட்ராப் பண்ணிடுவேன். திஸ் இஸ் ஃபார் கிட்ஸ். அவளுக்கு வெரைட்டியா தேவைப்படும். அப்படிங்கும் போது நம்ம ஹோம்மேட் ஃபுட்ஸ் பண்றோம். அதை நம்ம நீங்க பண்ண போறது சோலை, பஞ்சாபி சோலை எப்படி பண்ண போறோம்னு பாக்குறோம். தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்லிடுறேன். வெங்காயம் ஃபைன்லி சாப், டொமேட்டோ ஃபைன்லி சாப், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொண்டக்கடலை. நம்ம என்ன பண்ண போறோம், இல்ல அடிஷனலா ஒன்று ஆட் பண்ண போறோம், பொட்டேட்டோ. இது என்ன செய்யணும், கொஞ்சம் கிரேவி திக்னஸ் கொடுக்கும். வழக்கம் போல நம்ம பொடியெல்லாம் வச்சிருக்கோம், எடுத்து நம்ம போட போறோம். நல்லா தட்டி வாக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோம்னா அதை என்ன பண்ணுங்க, பச்சை மிளகாய் தள்ளுங்க, தள்ளிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. போடும்போது கொஞ்சம் ஜாகிரதையா போடுங்க. ஏன்னா இந்த வாக்கில் பண்ணும்போது என்னன்னாக்கா நல்ல ஹீட் ஆகும். அதே நேரத்தில் இட் வில் கிவ் ஆசம் டேஸ்ட், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், கருவேப்பிலையை போட்டு தக்காளியை போட்டுறோம். உடனே என்ன போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுறோம். நல்ல கவர் இருக்குல்ல, அதான் செய்யும் போது பார்த்து செய்யணும். அதாவது நல்லா காற்று ஓட்டுற மாதிரி இடத்துல செய்யுங்க. நான் ஒரு என்னோட வீட்டுல கிச்சன்ல பண்றதுனால உங்களுக்கு அந்த கவர் எல்லாம் வரும். ஒரு 2 செகண்ட் வரும். நல்லா மத்து எடுத்து மேஷ் பண்ணு. நம்ம தயிர் கடையில மத்து இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணணும், வெங்காயம் தக்காளியை மேஷ் பண்ணி பாருங்க. கொண்டைக்கடலை நல்லா வேக விட்டு எடுத்துங்க. நல்லா ஒயிட் கலர் கொண்டைக்கடலைய வேக விட்டு எடுத்துங்க. உருளைக்கிழங்கு வேக விட்டு மச்சி வச்சுங்க. நான் என்ன பண்ண போறேன், அதுல எல்லா பவுடர்ஸும் போட போறேன். இதுக்கு ஸ்பைசி கொடுக்கறது இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் தான். என்ன மிளகாத்தூள் இப்ப நான் போட்டது. அடுத்தது தனியா, அது ஒரு ஸ்பூன். அடுத்தது ஜீரக பொடி, அது ஒரு ஸ்பூனு. அடுத்தது கரம் மசாலா, அது ஒரு 1/2 ஸ்பூனு. கொஞ்சமா மஞ்சள் பொடி, ரொம்ப மஞ்சள் பொடி போட வேண்டாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போறோம். ரைட்டா, நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஏன்னா பட்டூராக்கு சோலை ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. பாருங்க, நல்ல கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தா அப்படியே பண்ணி நல்லா வறுத்துங்க. அந்த வாக்கு வாங்கி வச்சுங்க, ஏன்னா ஃபுல்லா ஃபைன் கண்டென்ட். இதை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கொண்டக்கடலையை போடுங்க, உருளைக்கிழங்கு போட்டுருங்க. பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க. பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அது வேக விடுறதுக்கு தண்ணி வைப்போம். தண்ணி கொஞ்சம் லைட்டா ஊத்திக்குவோம். பாருங்க,
கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நம்ம கொண்டைக்கடலை நீங்க உப்பு போட்டுருந்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டீங்கன்னா கொண்டைக்கடலை வேக போடும்போது 10 பேர் உப்பு போடுறேன். நான் இப்ப கொண்டைக்கடலை உப்பு போடல. ஏன்னா இப்ப நம்ம இதுல வாக்குல வந்து பண்ணும்போது உப்பு போடும்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்போ உப்பு போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா நம்ம ஈவனா மிக்ஸ் ஆகும், எல்லாத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ஹோட்டல்ல எப்போதுமே நல்லா கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கு கலரா கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல பண்ணும்போது கலரா பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு 10 நிமிஷம் இந்த வாக்குல வெந்துடும். நீங்க கிரேவி இப்படி கூட பண்ணலாம். கலர் பொடி வேணும்னா போடலாம். கலர் பொடி உங்களுக்கு இப்ப நான் போட்டு காட்டுறேன். நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன்னாக்கா இந்த ஆர்கானிக் கலர் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆர்கானிக் கலர் நான் வாங்கி வச்சிருக்கேன், அஜந்தாவோட குரூப். அதுல என்ன பண்றேன், கொஞ்சோண்டு நான் வந்து ஸ்பிரிங்கிள் பண்றேன். சரி பாருங்க, பாருங்க நல்ல கலர் கொடுக்கும். பெரும்பாலும் கலர் நீங்க யூஸ் பண்ணும்போது ஆர்கானிக் கலர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நார்மல் கலர்ஸ்ல வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் பண்ண நான் கொஞ்சம் ரெட்டிஷ் இந்த டொமேட்டோ ரெட் கலர்ல இப்படி கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வந்து பாருங்க, சரிங்களா? நல்லா வரும். இது முடிகிற நேரத்தில் என்ன பண்ணுங்க, கரெக்டா ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க. அப்படியே எண்ணெய் கட்டிட்டு கொடுக்கும். ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் டிபெண்டிங் அப்பான் தி குவான்டிட்டி தயிர் கொடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய சோலே, பஞ்சாபி சோலே வெரி ரைட். சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த பஞ்சாபில வந்து என்ன பண்ணுவாங்க, they will add grated ginger மேல தூவாங்க, கிரேட்டட் ஜிஞ்சர். இதுக்கு இன்னொரு ஸ்பைசி என்ன போட்டுப்பாங்க, ஸ்பைசி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில பப்பட் இருக்கு இல்லையா, ரோஸ்டட் பப்பட், வெறும் அப்பளத்தை வந்து நெருப்புல சுட்டுட்டு ஸ்கிராம்பிள் பண்ணுவாங்க. மேல வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாங்கனாக்கா அது வந்து என்ன செய்யும், எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இழுத்துரும். நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் அந்த சாப்பாடு உளுந்து அப்பளம் போடும்போது. இப்ப வருங்க, பக்கா பஞ்சாபி சோலே ரெடி. பட்டூரா நீங்க பண்ண போற. பட்டூரா நான் வீடியோ எடுக்கல, பட்டூரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா பட்டூரா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லிடுறேன். மைதா மாவு 2 கப்பு, தயிர் 3/4 கப்பு. நல்லா மெஷர்மெண்ட் நோட் பண்ணீங்க. 2 கப்பு மைதா மாவுக்கு 3/4 கப்பு தயிர் ஊத்திங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போடுற தப்பு இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது பேக்கிங் சோடா போடுறது தப்பு இல்லை. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பிசைஞ்சு அதை கெட்டி ஆகும்போது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சிருங்க. எண்ணெயை தடவிட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா அதை நைட்டா எடுத்து பெரட்டி எண்ணெயில பொரிச்சு வச்சீங்கன்னா பக்கா பஞ்சாபி பட்டூரா. பட்டூராக்கு இந்த சோலே செம்ம டேஸ்டா இருக்கும் காம்பினேஷன். நல்லா செஞ்சு பாருங்க. இதோ பாருங்க, பட்டூரா ரெடி ஆயிடுச்சு. பட்டூரா ரெடி ஆயிடுச்சு, நம்ம பாத்துக்கலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு பவுல்ல நல்லா பாத்துங்க, சுத்தா பண்ணிடுறேன். பாருங்க கன்சிஸ்டன்சி பாருங்க, சரிதா? இதான் பஞ்சாபி சோலே. தேங்க்யூ.